வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இண்டக்ஷன் மோட்டாரினுடைய சிமுலேஷன் அவுட்புட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல இண்டக்ஷன் மோட்டாரினுடைய டார்க், ஸ்பீட், ஸ்டேட்டர் கரண்ட் அண்ட் ரோட்டார் கரண்ட்னுடைய சிமுலேஷனை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன் பிட்வீன்ல நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் வந்து கிளியரா தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லைப்ரரி ப்ரௌசர்ல இருந்து நம்மளுக்கு உண்டான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கெட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லைப்ரரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைப்ரரி ப்ரௌசரில் ஃபர்ஸ்ட் நான் பவர் கையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் கை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இது வந்து சிம்ஸ்கோப்பில் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இங்கே விட்டுனா நம்மளுக்கு இங்கே காப்பி ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஏசி வோல்டேஜ். அண்ட் தேர்ட் எலிமெண்ட் அசின்க்ரோனஸ் மோட்டார்னு சொல்லுவோம், இண்டக்ஷன் மோட்டாரை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பிக் பண்ணி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அசின்க்ரோனஸ் மெஷின்ஸ் பர் யூனிட்ஸ் இருக்கும். அண்ட் அசின்க்ரோனஸ் மெஷின் எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம அசின்க்ரோனஸ் மெஷின் எஸ்ஐ யூனிட்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் மூலியமாக தான் நம்மளாலேயே டார்க் அண்ட் ரோட்டானுடைய ஸ்பீட், ஸ்டாட்டனுடைய கரண்ட், ரோட்டானுடைய கரண்ட் இது எல்லாமே நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த காம்பனண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பஸ் செலக்டர். பஸ் செலக்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஸ் செலக்டர் அண்டு பஸ் கிரியேட்டர் ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பஸ் செலக்டர் எடுத்துட்டேன். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பஸ் கிரியேட்டர். ஸோ அடுத்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப். தென் நம்மளுக்கு தேவைப்படுறது டிஸ்பிளே. நம்மளுடைய வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறதுக்காக, நம்மளுக்கு வியூ பண்ணுறதுக்காக டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேலையும் நிறைய ஐட்டங்கள் இருக்கும். இந்த டிஸ்பிளேவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்த எலிமெண்ட் கெயின். ஸோ கெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த காம்பனண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் என்ன யூஸ் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எடுக்கணும். நான் எங்கேருந்து எடுக்கணும் அங்கேருந்து எடுக்கணும் கரெக்டாக. ஏன்னா கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக வந்து நம்ம லைப்ரரி ப்ரௌசரில் என்ன காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நீங்கள் கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போன சோலார் இதில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை விட்டுட்டு அடுத்த லைப்ரரி ஃபங்க்ஷனில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா அதை நாம் கனெக்ட் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம மீடியேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நாம் எங்கே இந்த பிளாக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிம்ஸ்கோப்பில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துருந்தோம்னா சிம்ஸ்கோப்பில் இருந்த கிரவுண்டை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். சிமிலிங்கில் இருக்கிற கிரவுண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சம் தேவை. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏசி சப்ளை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்மளுடைய நேம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஏசி சப்ளை காம்பனன்ட். தென் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசின்க்ரோனஸ் மெஷின் சொல்லுவோம், இல்லைன்னா இண்டக்ஷன் மோட்டார்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஒவ்வொரு நேமையும் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணும்போது வந்து இந்த காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு நேமையும் நான் வந்து கிளியராக இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பஸ் செலக்டரோ பஸ் கிரியேட்டரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேமாக தான் இருக்கும். வியூ படி வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது கரெக்டாக நேம் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ காமனான எலிமெண்ட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இதில்.
நம்மளோட இன்புட் சப்ளை அண்ட் ஸ்கோப் அண்ட் கிரவுண்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அசின்க்ரோனஸ் மெஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டார்னுடைய இதுதான். இங்கே 3 டெர்மினல்ஸ் இருக்குது ஏபிசின்ட்டு லெஃப்ட் சைடில். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டர்னுடைய கரண்ட்டை வந்து நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்காக தான் இந்த 3 டெர்மினல்ஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏபிசின்னு இருக்கும். இது வந்து ரோட்டார்னுடைய கரண்ட். அண்ட் எம்ங்கிறது வந்து மெஷர்மெண்ட்னுடைய எலிமெண்ட். அண்ட் டிஎம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டார்னுடைய டார்க். இது மூலிமா தான் நம்ம வந்து லோடு வந்து நம்ம இந்த மோட்டாருக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதர் தேன் தட் எல்லாமே சேம் தான். பஸ் செலக்டர் அண்ட் பஸ் கிரியேட்டர் எதுக்கு அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்க்யூட் கனெக்ஷன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக உங்களுடைய இது வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டார்னுடைய இதுக்கு வந்து 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து 3 ஏசி வோல்டேஜ் வந்து இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்பனண்ட் வந்து காப்பி ஆயிரும். ஸோ இப்போ வந்து அது ஒவ்வொன்றையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கிரவுண்டு கூட வந்து அதை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மோட்டாரில் நாம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ரோட்டார் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வூன் டைப்பா இல்லை ஸ்க்ரூல் கேஜா இல்லை டபுள் ஸ்க்ரூல் கேஜா அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்க்ரூல் கேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை வந்து நீங்கள் ரோட்டார் டைப்பில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரூல் கேஜ் ப்ரீசெட் மாடலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஞ்ச் இருக்கும். அதாவது வந்து அதனுடைய ஹார்ஸ் பவர் அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆர்பிஎம் இந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இதில் நிறைய ரேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் இங்கே சூஸ் பண்ணுறது வந்து 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ஸோ அப்படின்னா வந்து ஒரு 5.4 ஹார்ஸ் பவர் 400 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் அண்ட் 1430 ஆர்பிஎம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணுமோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சின்க்ரோனஸ் மெஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த டெர்மினல்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு மெஷர்மெண்ட் வந்து காமனாக வந்து மேக் ஆகிருக்கும். ஸோ இப்போது நம்ம பஸ் செலக்டர் கொண்டு வரோம். ஸோ பஸ் செலக்டர் கொண்டு வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பஸ் செலக்டர் மூலிமா தான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து சிமுலேஷனில் பார்க்குறோமோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே மேக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இங்கே சிக்னல்ஸ் இருக்கும் அண்டு சிக்னல்ஸ் இந்த பஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல்ஸ் இந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பேராமீட்டர்ஸுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வேணும்னா நீங்கள் வந்து அந்த மோட்டார்லேருந்து இந்த பஸ் செலக்டருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து இப்போ பஸ் செலக்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்ஸ் இந்த பஸ்ஸில் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அதாவது மோட்டாரில் நம்ம பார்த்த அந்த ரோட்டார் மெஷர்மெண்ட் ஸ்டேட்டர் மெஷர்மெண்ட் மெக்கானிக்கல் ஸோ இது எல்லாமே இங்கே வந்துடும். நம்மளுக்கு என்னென்ன அவுட்புட் நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செலக்டட் சிக்னல்ஸில் வந்து 2 இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நாம என்னென்ன அவுட்புட் நம்ம பார்க்க போறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் மெக்கானிக்கலில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டார் ஸ்பீட் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இருக்கும், ரோட்டார் ஆங்கிள் இருக்கும். நான் பார்க்க போகிறது வந்து எனக்கு தேவையான சிமுலேஷன் அவுட்புட் வந்து ரோட்டார்னுடைய ஸ்பீட். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்டட் சிக்னல்ஸில் போயிடும். அதே மாதிரி அடுத்து பார்க்க வேண்டியது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் எனக்கு வேணும். அதனால் அதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு ரோட்டார் ஆங்கிள் தேவை கிடையாது. ஸோ அதனால் ஸ்டேட்டார் மெஷர்மெண்ட்டுக்கு போகிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இப்படி நிறையா வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேட்டானுடைய கரண்ட் அந்த 3 ஃபேஸுக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குங்கிறது தெரியணும். ஸோ அதனால் இது கொடுத்துட்டு நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்டார் கரண்ட் பி அண்ட் ஸ்டேட்டார் கரண்ட் சி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ரோட்டார் மெஷர்மெண்ட்டுக்கு போகிறேன். இப்போ ரோட்டார்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதுலேயும் ரோட்டார்னுடைய ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரோட்டார்னுடைய கரண்ட் ஏ, ரோட்டார் கரண்ட் பி சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ரோட்டார் கரண்ட் சி. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து
அவுட்புட் வந்து தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் செலக்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் டெர்மினல் தான் இருக்கும். இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 8 சிக்னல்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இப்போ உங்களுடைய பஸ் செலக்டரில் பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பஸ் செலக்டரை வந்து நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரு ஏரோ மார்க் வரும். அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது பெருசு. ஸோ இப்படி நம்மளுக்கு மோட்டார்ல இருந்து என்ன அவுட்புட் வந்து நம்மளுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் பஸ் செலக்டர் மூலிமா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் செலக்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பஸ் செலக்டரில் மெக்கானிக்கல் ரோட்டார் ஸ்பீடு வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியன்ஸ் பர் செகண்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து கிளிக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய மோட்டாரில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆர்பிஎம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ரேடியஸ்ல இருந்து ஆர்பிஎம்க்கு வந்து மாற்றணும்னா நம்மளுக்கு இன்பிட்வீனில் என்ன தேவைன்னா நம்மளுடைய கெயின் தேவை. ஸோ கெயின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெக்கானிக்கல் அந்த ரொட்டேஷன் வந்து ரேடியன்ஸ் பர் செகண்டில் இருக்கிறத வந்து நாம் ஆர்பிஎம்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு கெயின் யூஸ் பண்ணுறேன். அந்த கெயினில் வந்து ஜஸ்ட் கெயின் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும் நம்மளுக்கு. 2πn டிவைட் பை ஒமேகா ஈக்குவல் டு 2πn டிவைட் பை 16 ஃபார்முலா இருக்கும். ஸோ அது மூலயமா தான் வந்து இந்த ரேடியன்ஸ் பர் செகண்டை வந்து நாம ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து 60 டிவைட் பை 2π. ஸோ 2 இன்ட்டு பையனுடைய வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்கிறேன். ஸோ 3.14 கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய அந்த ரேடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்பிஎம் இதுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டிஸ்பிளே இங்கே வச்சிடலாம். அதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரோட்டானுடைய ஸ்பீடு வந்து எவ்வளவுங்கிறது இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இங்கே கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அடுத்து வந்து ஸ்கோப், இன்னொரு ஸ்கோப் தேவை நம்மளுக்கு டார்க் வந்து பார்க்கறதுக்காக. ஸோ டார்க் பார்க்குறதுக்காக டேரெக்டாக கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எகைன் இந்த டார்க்னோட வேல்யூ வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே கனெக்ட் பண்ணலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து பார்த்தது வந்து ஸ்டேட்டார்னுடைய கரண்ட் அண்ட் ரோட்டார்னுடைய கரண்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஸ்கோப்போட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இன் பிட்வீனில் ஸ்டேட்டார்னுடைய கரண்ட் வந்து நம்ம 3 கரண்ட் ஏபிசின்ற 3 கரண்ட் இருக்கும். அந்த 3ஐயும் வந்து ஒரு பஸ் கிரியேட்டரை வச்சு நம்ம ஒன்றா கம்பைனாக வந்து இன்புட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்டார்னுடைய கரண்ட் வந்து நம்மளுக்கு ஏபிசின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய இது வந்து சேஞ்ச் ஆகும், இன்புட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த 3 இன்புட்டையும் ஒரே அவுட்புட்டாக வந்து ஸ்கோப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அகைன் இன்னொரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ரோட்டார்னுடைய 3 இன்புட்ஸ் வந்து ஒரே அவுட்புட்டாக வந்து நம்ம ஸ்கோப்பில் கொடுக்குறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டார்னுடைய கரண்ட் வந்து நம்மளுக்கு ஏ அண்ட் ஸ்டேட்டார்னுடைய கரண்ட் வந்து பி அண்ட் ஸ்டேட்டார்னுடைய கரண்ட் வந்து சி. தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டார்னுடைய கரண்ட் ஏ, ரோட்டார்னுடைய கரண்ட் பி, ரோட்டார்னுடைய கரண்ட் சி. ஸோ இப்படி எல்லா எலிமெண்ட்டையும் நாம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம கரெக்டாக வந்து அலைன் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு இன்புட் சைடில் இருக்கிற இன்புட் சப்ளைக்கு நம்ம வேல்யூ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இன்புட் சப்ளை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பீக் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். இந்த பீக் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து நான் வந்து 326.59 நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். நான் இங்கே வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் வந்து 326.59 எப்படி போட்டேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைன் டு லைன் வோல்டேஜை ஃபேஸ் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 400 டிவைட் பை √3 ஈக்குவல் டு போட்டால் நம்மளுக்கு 230.94 வரும். அந்த 230.94 வந்து இன்டூ √2 பண்ணால் நம்மளுடைய பீக் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வேல்யூ தான் வந்து 326.59. ஸோ ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சப்ளை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்ளை கிளிக் பண்ணிட்டு பீக் ஆம்ப்ளிடியூட் சேம் தான்
326.59 அண்ட் ஃபேஸ் டிலே மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து -120 அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3 ஃபேஸ் சப்ளை தான் நம்ம கொடுக்க போகிறோம் இன்புட்டாக, அதனால தான் நம்மளுடைய ஃபேஸ் டிலே வந்து -20 அங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் சேம் தான். பீக் ஆம்ப்ளிடியூட் வந்து மூணுக்குமே வந்து காமனான வேல்யூ தான். ஃபேஸ் டிலே மாறும். ஃபேஸ் டிலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து +120 அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ இப்போ எல்லா வேல்யூமே நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் இந்த மோட்டார்னுடைய டார்க் மட்டும் நம்ம வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ இப்போ மோட்டார்னுடைய டார்க் வந்து நம்ம எப்படி வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு மல்டிபிள் டார்க் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதாவது வந்து டிஃப்ரெண்ட் டைமில் வந்து அதனுடைய டார்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் ஸ்டெப் சிக்னல் வந்து நம்ம எடுக்க போகிறோம். லைப்ரரி ப்ரௌசரில் போயிட்டு ஸ்டெப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நிறையா இருக்கும், இந்த ஸ்டெப்பை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் ஆஃப் இதில் வந்து நம்மளுடைய டார்க் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு இந்த சம்மை நான் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுற ஹார்ஸ் பவர் 4 கிலோவாட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேக்ஸிமம் டார்க்கை வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ 4 கிலோவாட்ஸ்ன்னு இருக்குது, கால்குலேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 கிலோவாட்ஸ்ன்னு இருக்குது, இங்கே 4 கிலோவாட்ஸ். அப்போனா வந்து நம்மளுடைய வாட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4000 வாட்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் டார்க் வந்து நம்மளுடைய ஒமேகாவுடைய ஃபார்முலா தான். ஸோ ஒமேகாவுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 2πn டிவைடட் பை 60. ஸோ 2 இன்ட்டு பையனோட வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்கிறேன் இன்ட்டு அண்டு என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம சூஸ் பண்ணதில் 1430. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய என்னோட வேல்யூ. ஸோ 1430. ஸோ இதனோட வேல்யூ டிவைட் பை 60. ஸோ அப்போ நம்மளுக்கு 149.67 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்மளுடைய கிலோ வாட்ஸோட டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து மேக்ஸிமம் டார்க். ஸோ இப்போ நம்மளுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ஸ் டிவைட் பை நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா வந்து 149.67. ஸோ அதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 26.72. இதுதான் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் டார்க். ஸோ இந்த டார்க்கை தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைம் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு 4 டைப்ஸில் வந்து நம்ம அவுட்புட்டாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 26.72. இதுதான் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் டார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக லோடு கொடுத்ததுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் கழிச்சு அதனுடைய மேக்ஸிமம் டார்க் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஃபைனல் வேல்யூவில் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் டார்க் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் வந்து மேக்ஸிமம் டார்க் 26.72 கொடுக்குறேன். தட் மீன்ஸ் 0 to 5 செகண்ட் வரைக்கும் வந்து அது வந்து நார்மல் லோட் கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து லோடு வந்து அப்ளை ஆகுது 5 செகண்டுக்கு அப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைனல் வேல்யூ எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா half ஆஃப் த வேல்யூ தான் கொடுக்கணும், half ஆஃப் தி மேக்ஸிமம் டார்க் தான் கொடுக்கணும். half ஆஃப் தி மேக்ஸிமம் டார்க்னா 26.72 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்மளுடைய ஆஃப் வேல்யூ. ஸோ இங்கே வந்து நீங்கள் அதுதான் கொடுக்கணும், 13.36. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் வந்து 15 டைம் பீரியட் கொடுக்குறேன், 15 செகண்ட் டைம் பீரியட். ஸோ அதனுடைய ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து எகெயின் அந்த 13.36 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான். ஸோ இங்கே ஃபைனல் வேல்யூ வந்து 6.68. நெக்ஸ்ட் அடுத்து டைம் பீரியட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெப் டைம் வந்து 20 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபைனல் வேல்யூ வந்து நான் வந்து 6.68 எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் நம்மளுடைய
ஸ்டார்டிங் இனிஷியல் லோடுக்கே வந்து போகிறங்காட்டிக்கு வந்து நான் வந்து இங்கே 6.68 எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டெப்னோட வேல்யூ வந்து நாம டைரக்டா வந்து நம்மளுடைய மோட்டார் டார்க்கோட வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த சம் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மோட வேல்யூல இருந்து இந்த 4 இன்புட்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டா இங்க கொடுக்கும். ஸோ அதனால இந்த சம்மை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க லிஸ்ட் ஆஃப் சைன்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் டார்க் அதுல இருந்து தான் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ்னு கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கொண்டு வந்து பிளஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பை கொண்டு வந்து மைனஸ், தேர்ட் ஸ்டெப் கொண்டு வந்து மைனஸ், ஃபோர்த் ஸ்டெப் கொண்டு வந்து மைனஸ். ஸோ இப்போ அந்த 4 இன்புட்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த அவுட்புட்டை கொண்டு வந்து நீங்கள் நம்மளுடைய மோட்டார் டார்க்கோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேல்யூஸுமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 25 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சிமுலேஷன் இது ரன் பண்ணுற டைம் வந்து 25 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரோட்டானுடைய ஸ்பீட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன இன்புட் நம்ம கொடுத்தோமோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நார்மலான ரேட்டட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 1500 அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் டார்க்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.4686. ஸோ இப்போ ரோட்டானுடைய ஸ்பீடை வந்து நம்ம வந்து ஸ்கோப்பில் பார்க்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே இனிஷியலாக பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ரேட்டட் ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய மோட்டார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 5 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம்ல ஸ்டெப் இன்புட்ல. ஸோ அந்த 5 செகண்ட் ஆகும்போது அது ஃபுல் லோடில் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஃபுல் லோடில் ஒர்க் ஆகும்போது நம்மளுடைய வேல்யூ வந்து நம்மளுடைய ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. ரோட்டாருடைய ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து 10 செகண்ட் போது வந்து அந்த மேக்ஸிமம் லோட் டார்க் வந்து நாம வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த மேக்ஸிமம் டார்க் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம். அப்படி கிடைக்கும் போது அதனுடைய ரோட்டார் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபைனல் லோட விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து 15 செகண்ட்ஸுக்கும் போது வந்து அதனுடைய லோடை வந்து எகைன் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எகைன் வந்து அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 20 செகண்ட்ஸுக்கும் போது வந்து நாம லோடே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய ரேட்டட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்மளுடைய லோடு கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே ரோட்டானுடைய ஸ்பீடை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டார்க்னுடைய வேல்யூ நம்ம பார்ப்போம். ஸோ டார்க்னுடைய ஸ்கோப் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டானுடைய ஸ்பீடு வந்து நம்மளுக்கு லோடு கொடுக்க கொடுக்க அதனுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு. இங்கே நம்ம நம்மளுடைய டார்க் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து அது வந்து நார்மலாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய டார்க் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எகைன் வந்து லோடை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது 10 செகண்ட் போது நம்மளுடைய டார்க் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அதனுடைய வேவ்ஃபார்ம். இப்படி பார்த்தீங்கன்னா 15 அண்ட் 20 செகண்ட்ஸுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் டார்க்னுடைய கிராஃப் தான் வந்து இது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டானுடைய கரண்ட். ஸோ ஸ்டேட்டானுடைய கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேம் 0 to 5 செகண்ட் வரைக்கும் வந்து அது நார்மலாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அகைன் வந்து அதில் இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு ஸ்டேட்டானுடைய கரண்ட். அண்ட் 15க்கு அப்புறம் வந்து அகைன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் 20 செகண்ட்ஸ்லேருந்து நார்மலாக நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்ன கரண்ட் இருந்துச்சோ அந்த கரண்ட்டை அச்சீவ் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரோட்டார்னுடைய சைட். ஸோ இதுலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம கொடுத்த நம்மளுடைய ரோட்டார் கரண்ட் வந்து 5 செகண்ட் வரைக்கும் எந்த டிவியேஷனும் கிடையாது. அண்ட் 5 செகண்டுக்கு மேலே ஃபுல் லோட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச ரோட்டானுடைய கரண்ட் அண்ட் 3 வேவ் ஃபார்மும் அதனுடைய ஃபேஸ்னுடைய வேவ் ஃபார்ம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எகைன் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச வேவ் ஃபார்ம். அண்ட் எகைன் வந்து நம்ம லோடை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச ரோட்டானுடைய கரண்ட். ஸோ இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம அவுட்புட் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட் சைடில் நீங்கள் கொடுத்த லோனுடைய மோட்டார்னுடைய டார்க் வந்து நீங்கள் செக் பண்ணணும்னாலும் அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கோப்பை வந்து நீங்கள்
ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா, இப்போ நாம் அந்த மோட்டார் டார்க்கு வந்து நம்ம கொடுத்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடுனுடைய கிராஃபை வந்து நம்ம சிமுலேஷன் அவுட்புட்டை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 0 அட் த ஸ்டார்டிங் 0 to 5 செகண்ட் வரைக்கும் வந்து அதனுடைய லோடு வந்து எந்த லோடுமே கிடையாது. அண்ட் 5 செகண்டுக்கு மேலே தான் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபுல் லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து கொடுத்துருக்கோம். எகைன் வந்து 10 செகண்டுக்கு அப்புறம் அது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 15 செகண்ட்க்கு அப்புறம் எகைன் வந்து அதனுடைய வேல்யூ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு லோடும் ஒவ்வொருத்தனுடைய வேல்யூ வந்து நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.